வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூன் 22 மற்றும் 23ஆம் தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை அழைக்க அறிவிக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண் எது? இதற்கான ஆன்சர் 1091. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் பெண்களுடைய பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு படை அப்படிங்கிற படையை உருவாக்கியிருந்தாங்க. இதற்காக பிரத்யேக இலவச உதவி தொலைபேசி எண்ணை வெளியிட்டிருக்காங்க. இது 1091 அப்படிங்கிறது தான். இதை மாநில அவசரகால உதவி இலவச தொலைபேசி எண்ணான 112 கூட இணைத்திருக்காங்க. இந்த இலவச எண் 24 மணி நேரமும் செயல்பாட்டில் இருக்கும். இப்போது இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஒரு புகார் நம்ம தெரிவித்தோம் அப்படின்னா, சிங்கப்பெண் அதிரடிப்படை அல்லது போலீஸுடைய ரோந்து வாகனம் இருக்குல்ல, இவங்க உடனடியாக வருவாங்க, விரைந்து நடவடிக்கை எடுப்பாங்க. அடுத்தது, 11வது பிரிக்ஸ் எரிசக்தி அமைச்சர்கள் கூட்டம் எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் குருகிராம். இந்த ஆண்டு பிரிக்ஸ் கூட்டமைப்பிற்கு தலைமை தாங்கிறது நம்ம இந்தியா. இதனால் 11வது பிரிக்ஸ் எரிசக்தி அமைச்சர்கள் கூட்டம் இது நம்ம இந்தியாவில் தான் நடைபெற போகுது. இந்த ஜூன் 25 மற்றும் 26 இந்த 2 தினங்களில் நடைபெறுது. குருகிராம் அப்படிங்கிறது ஹரியானாவில் தான் இருக்குது. இந்த ஒரு மீட்டிங்குக்கு அவங்க ஒரு கருப்பொருள் வைத்திருக்காங்க. என்னென்னா, அனைவருக்கும் எரிசக்தி, எனர்ஜி ஃபார் ஆல் அப்படிங்கிறது தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் டே டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டில் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு இனிமேல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் போட போகிறாங்க. இதற்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்சுமே நம்ம இன்ஸ்டியூட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது நம்ம குறைந்த கட்டணத்தில் வழங்குகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசி நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, வாட்ஸ்அப் அமைப்பின் புதிய உலகளாவிய தலைமை செயல் அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் குணால் ஷா. இந்த குணால் ஷா நம்ம இந்தியாவை சேர்ந்தவர். வாட்ஸ்அப் அமைப்புடைய உலக சிஇஓவாக இவர் தான் இப்போ அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இவர் ஏற்கனவே பெங்களூரில் கிரெட் அப்படிங்கிற நிறுவனத்துடைய நிறுவனர். அவரை இப்போது வாட்ஸ்அப்புடைய சிஇஓவாகவே மாற்றிட்டாங்க. அடுத்தது, இந்தியாவின் சொலிசிட்டர் ஜெனரலாக தற்போது உள்ளவர் யார்? இதற்கான ஆன்சர் துஷார் மேத்தா. இப்போது நம்ம இந்தியாவுடைய சொலிசிட்டர் ஜெனரலாக துஷார் மேத்தா அவர்கள் தான் இருக்கார். இப்போ அவரை மீண்டும் மறு நியமனம் பண்ணியிருக்காங்க. மீண்டும் ஒரு 3 ஆண்டுகள் அவர் பதவியில் இருப்பார். இவருடைய புதிய பதவிக்காலம் இந்த ஆண்டு ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வரும். துஷார் மேத்தா இவர் 2018ஆவது ஆண்டு அக்டோபர் 10ஆம் தேதியிலிருந்தே நம்ம இந்தியாவில் சொலிசிட்டர் ஜெனரலாக பணிபுரிந்து வருகிறார். இப்போ சொலிசிட்டர் ஜெனரல் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா அரசுடைய தலைமை வழக்கறிஞர் ஒருத்தர் இருக்கார்ல, அவருக்கு பின்னாடி இந்தியாவுடைய 2வது உயரிய சட்ட அதிகாரி யார் அப்படின்னா, அது இந்த சொலிசிட்டர் ஜெனரல் தான். அடுத்தது, உலகிலேயே கப்பல் மறுசுழற்சி செய்வதில் முதலிடம் பிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, உலக அளவில் மொத்தமாக கப்பலை மறுசுழற்சி பண்ணுறாங்கல்ல, அந்த சந்தையில் இந்தியாவுடைய பங்கு 35%க்கும் அதிகமாக இருக்குது. உலகத்துடைய மிகப்பெரிய கப்பல் உடைக்கும் வளாகம் எது அப்படின்னா, குஜராத்தில் பவுநகர் மாவட்டத்தில் இருக்கிற அலாங் அப்படிங்கிறது தான். நம்ம இந்தியா ஹாங்காங் உடன்படிக்கையில் கையெழுத்திட்டு இருந்தோம். அது என்னென்னா, கப்பல் மறுசுழற்சி செய்கிறதுக்கான உடன்படிக்கை. அதை நம்ம ஏற்றுக்கொண்டிருந்தோம். அதன் அடிப்படையில் நம்ம இந்தியாவில் ஒரு சட்டமே ஏற்றியிருக்காங்க. என்னென்னா, த ரீசைக்ளிங் ஆஃப் ஷிப்ஸ் ஆக்ட் 2019 அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஆக்டில் நம்ம என்ன படிக்கணும்னா, வருஷம்தான் படிக்கணும். ஏன்னா நம்ம எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, கப்பல் மறுசுழற்சி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்பாங்க. ஆன்சர் 2019. அடுத்தது, இந்தியா எந்த நாட்டிலிருந்து அப்பாச்சி AH-64E என்ற ஹெலிகாப்டர்களை வாங்குகிறது? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. இப்போ பார்த்திங்கன்னா, அப்பாச்சி AH-64E அப்படிங்கிறது அமெரிக்கா தயாரிப்பு அதிநவீன தாக்குதல் ரக ஹெலிகாப்டர். இதே மாதிரி இலகு ரக ஹவிட்சர் பீரங்கிகள் இதையுமே நம்ம அமெரிக்காவிலேருந்து தான் வாங்குகிறோம். இது உயரமான மலைப்பகுதிகளில் இருக்கிற இலக்குகளை தரையிலிருந்தே குண்டு வீசி தாக்கி அழிக்கிறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. இப்போது அமெரிக்கா ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த 2க்குமான சேவைகள் மற்றும் இதற்கு தேவையான பொருட்கள், அதாவது ஸ்பேர் பார்ட்ஸ், இதெல்லாமே நாங்கள் வழங்குறதுக்கு ரெடி அப்படின்ற மாதிரி நாங்கள் வழங்குகிறோம் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது,
ஓய்வு பெற்ற 9 சிபி கேட் ஜாக்வார் போர் விமானங்களை இந்தியா எந்த நாட்டிடமிருந்து வாங்க உள்ளது? இதற்கான ஆன்சர் பிரிட்டன். இப்போது நம்ம இந்தியா பிரிட்டன் கிட்டேருந்து 9 இந்த மாதிரிப்பட்ட விமானங்கள் வாங்குகிறோம். இதெல்லாமே ஓய்வு பெற்றது, அதாவது இதுக்கு மேலே இதை பணியமர்த்த முடியாது. ஓகேவா? இதுக்கு மேலே இதை வந்து பயன்படுத்த முடியாது. அப்போ எதற்காக நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா, நம்ம இந்திய விமானப்படையில் இருக்கிற ஜாக்வார் விமானங்களுக்கு உதிரி பாகங்களுக்காக அந்த பழைய விமானங்களில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, தற்போது தனது பதவியை ராஜினாமா செய்த கியர் ஸ்டார்மர் எந்த நாட்டின் பிரதமர்? இதற்கான ஆன்சர் பிரிட்டன். இப்போ பார்த்தீங்கன்னா பிரிட்டனுடைய பிரதமரான கியர் ஸ்டார்மர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுறதா அறிவித்திருக்காரு. இவர் தொழிலாளர் கட்சியை சேர்ந்தவர். எதனால் இவர் பதவியை ராஜினாமா பண்ணுறாரு அப்படின்னா, கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி, அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து அங்கே இருக்கிற வரி சிஸ்டத்தில் வந்து மாற்றம் ஏற்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி சமூக நலத்திட்ட விஷயங்கள்லையும் மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. இதனால் அந்த அமைச்சரவையில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இவருக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து உங்களை பதவியை ராஜினாமா பண்ணுங்கள், நீங்கள் பண்ணது எதுவுமே சரியில்லை அப்படின்ற மாதிரி அழுத்தம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவருமே ராஜினாமா பண்ணிட்டார். பிரிட்டனுடைய அரசர் யாருன்னா 3ஆம் சார்லஸ். பிரிட்டனுடைய தலைநகர் வந்து லண்டன். அடுத்தது, 2026 FIH நேஷனல் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இந்த போட்டி பார்த்திங்க அப்படின்னா நேஷன்ஸ் கப் அப்படின்ற மாதிரி இருக்கும், ஆனாலும் இது வந்து ஒரு உலகளாவிய போட்டி தான். இதில் 8 நாடுகள் இந்த போட்டியில் பங்கேற்றிருந்தாங்க. இந்த போட்டி வந்து நியூசிலாந்து நாட்டுடைய ஆக்லாந்தில் தான் நடைபெற்றது. நம்ம இந்தியா தான் வெற்றி பெற்றிருக்கோம். இந்திய மகளிர் அணி இந்த கோப்பையை வெல்றது இது 2வது முறை. 2022 ஆண்டு ஏற்கனவே நம்ம வெற்றி பெற்றிருந்தோம். இந்த போட்டியில் ஆட்ட நாயகியாக இந்தியாவை சேர்ந்த லால் ரம்சியாமி அப்படிங்கிறவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்தது, 56வது கிராண்ட் ஃப்ரீ ஐரோப்பிய குத்துச்சண்டை போட்டி எந்த நாட்டில் நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் செக் குடியரசு. 56வது கிராண்ட் ஃப்ரீ ஐரோப்பிய குத்துச்சண்டை போட்டி இது வந்து செக் குடியரசு நாட்டில் நடைபெற்றது. இந்த செக் குடியரசுக்கு இப்போ புதிதாக ஒரு பேர் வைத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா செசையா அப்படிங்கிறது தான். இந்த போட்டியை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா கிராண்ட் ஃப்ரீ உஸ்தி நட் லாபம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் இங்கிலீஷில் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, SSCO RRBO எழுதுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்ம இந்திய அணி இதில் 8 தங்கம் 1 வெள்ளி மற்றும் 3 வெண்கலம் ஜெயிச்சிருக்கோம். தங்கம் ஜெயித்தது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் வென்ற வீரர்கள் ஜாதுமணி சிங், சச்சின் சிவாஜ், அப்புறம் அங்குஷ் மற்றும் நரேந்தர் பெர்வால், இவங்க எல்லாருமே. தங்கம் வென்ற வீராங்கனைகள் யாரெல்லாம் நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க அப்படின்னா, லவ்லினா போர்கோஹெயின், பிரீத்தி பவார், சாக்ஷி சௌத்ரி மற்றும் பிரியா கங்காஸ், இவங்க எல்லாரும் தான். ரிவிஷன் பார்க்கலாம். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை அழைக்க அறிவிக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண் எது? இதற்கான ஆன்சர் 1091. அடுத்தது, 11வது பிரிக்ஸ் எரிசக்தி அமைச்சர்கள் கூட்டம் எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் குருகிராம். அடுத்தது, வாட்ஸ்அப் அமைப்பின் புதிய உலகளாவிய தலைமை செயல் அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் குணால் ஷா. அடுத்தது, இந்தியாவின் சொலிசிட்டர் ஜெனரலாக தற்போது உள்ளவர் யார்? இதற்கான ஆன்சர் துஷார் மேத்தா. அடுத்தது, உலகிலேயே கப்பல் மறுசுழற்சி செய்வதில் முதலிடம் பிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. அடுத்தது, இந்தியா எந்த நாட்டிலிருந்து அப்பாச்சி AH-64E என்ற ஹெலிகாப்டர்களை வாங்குகிறது? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. அடுத்தது, ஓய்வு பெற்ற 9 சிபி கேட் ஜாக்வார் போர் விமானங்களை இந்தியா எந்த நாட்டிடமிருந்து வாங்க உள்ளது? இதற்கான ஆன்சர் பிரிட்டன். அடுத்தது, தற்போது தன் பதவியை ராஜினாமா செய்த கியர் ஸ்டார்மர் எந்த நாட்டின் பிரதமர்? ஆன்சர் பிரிட்டன். அடுத்தது, 2026 FIH நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. அடுத்தது, 56வது கிராண்ட் ஃப்ரீ ஐரோப்பிய குத்துச்சண்டை போட்டி எந்த நாட்டில் நடைபெற்றது? ஆன்சர் செக் குடியரசு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் போன வீடியோவில் நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி கேட்டிருந்தோம், அதற்கான ஆன்சர் பார்க்கலாம். இதில் சில மாநாடுகள் கொடுத்துருக்காங்க, அது தொடர்பான கருத்தையும் கொடுத்துருக்காங்க, நம்ம பொருத்த வேண்டியது இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது உங்களுக்கு தெரியலை அப்படின்னா கூட கண்டிப்பாக படித்து வச்சுங்க. ஏன்னா இது வந்து அடிக்கடி நீங்கள் எக்ஸாம் பேப்பரில் பார்க்கலாம், கொஸ்டின் பேப்பரில் பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கியோட்டோ நெறிமுறை, இது வந்து உமிழ்வை குறைப்பதற்கான அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது தான். 2வது ரியோ பூமி உச்சி மாநாடு, இது வந்து நிலையான வளர்ச்சிக்கான உலகளாவிய கட்டமைப்பு. ஓகேவா? நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம்ல, அதுதான். அடுத்தது பாரிஸ் ஒப்பந்தம், இது பார்த்திங்கன்னா
உலக வெப்பநிலை உயர்வை கட்டுப்படுத்துறதுக்காக. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்புறம் மாண்ட்ரியல் நெறிமுறை, இது நிறைய கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது பார்த்திங்கன்னா ஓசோன் படலத்தை பாதுகாக்கிறதுக்காக. ஓகே, இங்கிலீஷில் இந்த கொடுத்துருக்கோம், பார்த்துங்க. இன்றைக்கான கேள்வி, இங்கே சில தமிழக அரசுடைய திட்டங்கள் கொடுத்துருக்காங்க, பல்வேறு காலத்தில் உள்ளது. இது எந்த வருஷம் கொண்டு வந்திருந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் பொறுத்த வேண்டியது இருக்கும். நீங்கள் நலமா, மனு நீதி, குரல் முற்றோதல், இல்லம் தேடி கல்வி, இதெல்லாம் எந்த வருஷம் நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் பொருத்தி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் மேலே தான் இருக்கும். தேங்க்யூ.